நவைசம் வாழ்க, நவைசம் வளர்க, நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். விஜய் அவர்களின் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள், தவேகாவின் தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருமே ஜனநாயகன் படத்திற்காக மிக ஆவலாக எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள். ஏதோ ஒரு காரணத்தினால் முக்கியமாக சென்சார் போர்டானது மத்திய அரசின் கண்ட்ரோலில் வருகிறது. மத்திய அரசு அதை தடை செய்கிறதா என தெரியவில்லை, அல்லது மாநில அரசோடு இணைந்து மத்திய அரசு இரண்டும் இணைந்து தடை செய்கிறதா என்பதும் நமக்கு தெரியவில்லை. மேலும் உண்மையிலேயே அந்த ஜனநாயகன் படத்தில் வன்முறை காட்சிகளும் அந்த சென்சார் போர்டின் விதிமுறைகளுக்கு உட்படாத காட்சிகளும் ஏராளமாக உள்ளதா என்பதும் நமக்கு தெரியவில்லை. அதனால் காரணங்கள் எப்படி இருந்தாலும் எதிர்பார்த்து காத்திருந்த அனைவருக்கும், விஜய் ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும், தவேக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான். இந்த ஏமாற்றத்தை சரி செய்வதற்கு நான் ஒரு மிகச்சிறந்த யோசனையை கூறுகிறேன். அது யார் தடுத்திருந்தாலும் சரி, மத்திய அரசோ மாநில அரசோ அல்லது உண்மையிலேயே சென்சார் போர்டோ யார் தடுத்திருந்தாலும் சரி, இங்கே ஒரு அழகான புரட்சி செய்ய வேண்டுமெனில் இந்த பொங்கலை விஜய் பொங்கலாக விஜய் ஐயா அவர்களின் பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், தமிழ்நாடு முழுவதுமே விஜய் ஐயா அவர்கள் இதுவரை 68 படங்கள் நடித்துள்ளார்கள். 68 படங்களுமே மிகச்சிறந்த படங்கள் தான். தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து தியேட்டர்களிலும் பொங்கலுக்கு இந்த 68 படங்களையும் ரீரிலீஸ் செய்தால் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை 68 படங்களும் ஒரு பிளாக் பஸ்டராக உருவாகும், வெற்றி படங்களாக உருவாகும். விஜய் ரசிகர்கள் அந்த 68 படங்களையுமே தியேட்டருக்கு சென்று காண தயாராக இருக்கிறார்கள். மேலும் ஜென்சி கிட்ஸ்களும் அந்த 68 படங்களையும் காண தயாராக இருக்கிறார்கள். வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிகப்பெரிய சாதனையாக இது அமையும். விஜய் பொங்கலாகவும் நீங்கள் இதை கொண்டாடலாம். தமிழக திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் மற்றும் இயக்குநர்கள் சங்கம் மற்றும் நடிகைகள் சங்கம் 3 சங்கங்களும் இணைந்தால், மற்றும் தியேட்டர்களின் விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம், இவை 4 சங்கங்களும் இணைந்தால் நிச்சயம் இது சாத்தியப்படும். விஜய் அவர்களின் 68 படங்களையும் பொங்கலுக்கு அனைத்து தியேட்டர்களையும் ரிலீஸ் செய்தால் நிச்சயம் ஒரு பிளாக் பஸ்டராக விஜய் ரசிகர்கள் மீண்டும் இந்த படங்களை வெற்றி பெற செய்வார்கள். ஜனநாயகன் தடை நீங்கிய பிறகு மீண்டும் ஒரு பொங்கலையும் மீண்டும் ஒரு தீபாவளியும் நாம் அதில் கொண்டாடி கொள்ளலாம். தற்பொழுது இது சாத்தியமான ஒரு சாதனை தான். முயற்சித்தால் இந்த மெசேஜையும் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு முக்கியமாக ஷேர் செய்யுங்கள். நிச்சயம் இந்த சாதனை நிகழும். வாழ்க வளமுடன், நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம், வளமாய் வாழ்வோம். வாழ்க வளமுடன்.